பிரம்மாவிடம் கடுந்தவம் செய்த சூரபத்மன் தன் மாயை மற்றும் வலிமையால் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். இந்திரன், அக்னி, வாயு போன்ற தேவர்கள் அவனிடம் அஞ்சி சொர்க்கத்தை விட்டு ஓடினர். அவர்களின் துன்பத்தை அறிந்த பிரம்மா சிவனிடம் முறையிட சிவபெருமான் கோபமுற்றார். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அக்னி பகவான் அவற்றை தாங்கிச் செல்ல அவை தாங்க முடியாத வெப்பத்தால் கங்கையில் வீசப்பட்டன. கங்கை நதி அவற்றை சரவண பொய்கை எனும் குளத்தில் கொண்டு சேர்த்தது. அங்கே அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் அறுவரும் அன்போடு வளர்த்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி அங்கே வர அந்த 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் தன் கைகளால் அணைத்து கொண்டார். அப்போது அந்த 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக 6 முகங்களோடும் 12 கைகளோடும் உருவெடுத்தது. அதுவே முருகப்பெருமான். முருகன் சக்திவேல் என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். வழியில் தாரகாசுரன், சிங்கமுகன் போன்ற அரக்கர்களை அழித்து பின்னர் சூரபத்மனையும் அவனது படைகளையும் வெற்றி கொண்டார். இதனால் தேவர்களுக்கு மீண்டும் அமைதி கிடைத்தது. இப்படி சிவபெருமானின் நெற்றி கண்ணில் உதித்து பார்வதியால் ஒரு குழந்தையாக உருவெடுத்து தேவர்களை காத்தவர் முருகப்பெருமான். அவர் கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நன்றி. ஹாய்ங்க, இந்த முருகன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க வீடியோ வச்சு பார்த்துட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.